நடைமுறையில் பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டிக் கிடப்பதாகவும் அதனை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை நிரஞ்சனா பேட்டி அளித்துள்ளார். தாம்பரம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. முன்னதாக இப்போட்டியை இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த நிரஞ்சனா நடராஜன் துவக்கி வைத்தார். இதனை அடுத்து நிருபர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் கிரிக்கெட் மிகப்பெரிய போட்டியாக பார்க்கப்படுகிறது. IPL-இல் சென்னை அணி தற்பொழுது சறுக்குகளை சந்தித்து இருந்தாலும் வருகின்ற போட்டியில் சென்னை அணி சாதிக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பெண்கள் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் இல்லை என சொல்லிவிட முடியாது என்று கூறிய நிரஞ்சனா நடராஜன், பெண்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும், அவர்களும் விளையாட்டில் சாதிக்க முடியும், விளையாட்டில் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாக தெரிவித்தார். செங்கத்தில் தேர்தல் விதிமுறை மீறி திடீரென எம்ஜிஆர் சிலை திறக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே இன்று அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்படும் நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வருகை தர இருந்தார். இந்த நிலையில் தேர்தல் விதிமுறை தற்போது வரை நடைமுறையில் இருந்து வரும் நிலையில் மூடப்பட்டு இருந்த எம்ஜிஆர் சிலையை அதிமுக கட்சியினர் திடீரென திறந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தண்ணீர் பந்தல் திறப்பிற்காக எம்ஜிஆர் சிலை திறக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் கட்சித் தலைவர்களின் சிலையை திறக்கக்கூடாது என்று கூறி பேரூராட்சி ஊழியர்கள் எம்ஜிஆர் சிலையை மீண்டும் மூடினர். நீலகிரி மாவட்டத்தில் போதிய அளவு மழை பெய்யாததால் அணைகளில் தண்ணீர் இருப்பு குறைந்ததன் காரணமாக 6 மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் முக்கூர்த்தி, பைக்காரா, சாண்டிநலா, கிளன்மார்கன், மாயாறு, அப்பர் பவானி, பார்சன்ஸ்வேலி, போர்த்திமந்து, அவலாஞ்சி, எமரால்டு, குந்தா, கெத்தை, பில்லூர் ஆகிய 13 அணைகள் உள்ளன. அதில் குந்தா, கெத்தை, பரளி, பில்லூர், அவலாஞ்சி, காட்டுக்குப்பை என 6 மின் நிலையங்கள் உள்ளன. பைக்காரா மின்வட்டத்தில் முக்கூர்த்தி, பைக்காரா, சிங்காரா, மாயாறு, மரவகண்டி, பைக்காரா, இறுதிநிலை புனல் மின் நிலையம் என 6 மின் நிலையங்கள் உள்ளன. மாவட்டத்தில் உள்ள 12 மின் நிலையங்களில் மொத்தம் 833.65 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்த நிலையில் அணைகளின் இருப்பில் உள்ள தண்ணீர் படிப்படியாக மின் உற்பத்திக்கு எடுக்கப்பட்டது. இதனால் காட்டுக்குப்பை, அவலாஞ்சி, குந்தா, கெத்தை, பரளி, பில்லூர் ஆகிய மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் மீதமுள்ள மின் நிலையங்கள் மூலம் தினசரி 150 மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மின் உற்பத்தி படிப்படியாக குறைந்ததால் கோவை உட்பட பல்வேறு தொழில் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. பயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், நிறைய கஷ்டம் வரும். இயற்கையாக பார்த்து ஒரு மழையை பெஞ்சாதான், அதனால ரொம்ப வறட்சியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வனவிலங்குகளை பொறுத்த வரைக்கும் வனவிலங்குகள் யானை அந்த மாதிரி முக்கியமான மிருகங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக ஃபாரஸ்ட் ஏதோ ஏற்பாடு செய்து அங்கங்கே நீர் அந்த தொட்டி மாதிரி வெட்டி ஏதோ பண்ணுறாங்க. இருந்தாலும் பத்தாது, வனவிலங்குகள் பாதுகாக்க வேண்டும். இயற்கை தான் நமக்கு பதில் சொல்லணும். உண்மையில் மழை பெஞ்சால் தான் இந்த நீலகிரியை மீட்டெடுக்க முடியும். அந்தளவுக்கு வறட்சியும் காணப்படுகிறது. ஒசூரில் முறையாக குடிநீர் விநியோகிக்க வலியுறுத்தி பெண்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி 6வது வார்டுக்குட்பட்ட KCC நகர் பகுதியில் உள்ள தனியார் லே அவுட்டுகளுக்கு சரியான முறையில் குடிநீர் இணைப்புகள் வழங்காமலும் குடிநீர் முறையாக விநியோகிப்பதில்லை எனவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதியினர் திடீரென காலிக்குடங்களுடன் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஒசூர் பாகலூர் மாநில நெடுஞ்சாலை KCC நகர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள், அட்கோ போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதைத் தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நிறைந்த சாலையில் வாகன ஓட்டிகள் நெரிசலில் அவதிக்குள்ளாகினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாப்பமாள்புரம் பகுதியில் அமைந்திருக்கும் பழமையான ஊர்காத்த மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 3 வாரங்களாக காப்பு கட்டி விரதம் இருந்த பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் அக்னி சட்டி எடுத்து ஊர்வலமாக வந்து அக்னி குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர்.
காவடி எடுத்து வந்தும் அழகு குத்தி வந்தும் கைகளில் குழந்தைகளை தூக்கி கொண்டும் வந்து நேர்த்திக்கடன்களை செலுத்தியதோடு தங்களது கஷ்டங்கள் நெருப்போடு கரைந்து நீங்க வேண்டும் என்று வேண்டி சமையல் உப்புகளை அக்னி குண்டத்தில் கொட்டினர். இதையடுத்து ஊர்காத்த மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.